அடக்கோழி அப்படிங்கிற சிறுகதை தான் இது. இந்த கதையை எழுதினவர் பாரதி கிருஷ்ணகுமார் அப்படிங்கிறவர் தான் அந்த கதையை எழுதியிருக்காரு. இந்த கதையை ஒரு பேத்தி ஒரு ஒரு பொண்ணு இந்த கதையை சொல்கிற மாதிரி இந்த கதையை கொடுத்துருக்காரு. ஒரு பாட்டியை போய் அவங்க அப்பா கூப்பிடுறாரு, நீ வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்பாவுக்கும் அந்த பாட்டிக்கும் சண்டை வந்துடுது. அப்போது அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களை எல்லாம் கூப்பிட்டுட்டு போகிறவன் பெத்த தாயை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு ஊர் பழிச்சா உனக்கு சந்தோஷமா அப்படின்னு அவங்க அப்பா அந்த பாட்டியை பார்த்து கேட்குறாரு. இப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, என்னை மீறி இந்த ஊருக்குள்ளே உன்னை எவன் பழிக்கிறான் பார்த்துடலாம் அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க. அப்போ அந்த பையன் சொல்கிறான், ஊரே காலி பண்ணிட்டு போகுது, நீ மட்டும் இங்கே இருந்து என்னம்மா பண்ண போகிற? உனக்கு மட்டும் இங்கே என்ன கொட்டியாக கிடக்கு? ஊர் போனால் போட்டோம், ஊருக்கு பின்னால் நான் போகணுமா என்ன? கொட்டி கிடந்தாலும் சரி, காஞ்சி கிடந்தாலும் சரி, இந்த மண்ணை விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். நீவும் பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு பிழைக்கிற வழியை பார்ப்பா, முதல்ல நீ போ அப்படின்னு அந்த பாட்டி சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த பாட்டி ஒரு இடத்துல உட்காந்து பேசவே மாட்டாங்க, நடந்துக்கிட்டே தான் பேசுவாங்க. அவங்க அப்பாவும் என்ன பண்ணுவார், அப்படியே அந்த ஆயாவுக்கு பின்னால் போய்கிட்டும் வந்துக்கிட்டும் தான் இருப்பார். ஆனால் அந்த பாட்டி அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கவே யோசிக்காது. அவங்க அப்பா என்ன சொன்னாலும் என்ன பண்ணுறது, அவர் பதில் சொல்லாமல் அப்படியே போவார். சில சமயம் அந்த பாட்டியம்மா போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கும், பதிலே பேசாது அவர் எவ்வளோ பேசினாலும். அப்போ அவருக்கு கோவம் வரும். இப்போ அவர் சொல்லுவார், இவ்வளோ பேசுகிறேன் கேட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கிய, உனக்கு என்ன இவ்வளோ அழுத்தமா அப்படின்னு கேட்ட உடனே அந்த பாட்டி என்ன பண்ணும், உட்காந்துருக்கும்போது தான் பேசாது, எழுந்திரிச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன் பேச ஆரம்பிச்சிடும். உடனே அது சொல்லும், உட்காந்துக்கிட்டு உனக்கு சண்டை போட வருமா? அப்படி உனக்கு வந்தால் எனக்கும் வரும். காட்டு வேலையும் வீட்டு வேலையும் பார்க்குற பொம்பளை சும்மா இருக்க மாட்டா, பேசிக்கிட்டே தான் வேலை செய்வா, வேலை செஞ்சுக்கிட்டே தான் பேசுவா. உட்காந்து பேசுகிறதெல்லாம் உனக்கு எனக்கு தெரியாது, அழுத்தமாக இருக்கனா அசந்து போயிருக்கனா அப்படிங்கிறது எனக்கு தானடா தெரியும் அப்படின்னு பேசிக்கிட்டே அந்த ஆயா கொல்லை பக்கம் போயிடுது. அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, பின்னாலே போகிறாரு. போயிட்டு, ஏம்மா நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒன்றுன்னா எனக்கு யார் சொல்லுவா? எழவு சொல்லக்கூட நாதியத்து போன அந்த ஊரில் இருந்து நீ என்ன தான் பண்ண போகிற அப்படின்னு அவர் கத்துறாரு. உடனே அந்த பாட்டி அப்படியே அப்பாவை திரும்பி பார்த்து கேட்குது, சாவறதுக்கு முன்னால் உன்னை கூப்பிட்டு எழவு சொல்லிட்டு செத்துக்கிறேன் சரியா அப்படின்னு கேட்குது. கேட்ட உடனே அவங்க அப்பாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது. உடனே அவர் சொல்கிறாரு, மழை இல்லாமல் ஊரில் ஒன்றுமே இல்லை, உனக்கு நாக்கு மாத்திரம் 4 ஊருக்கு வளர்ந்து கிடக்கு, ஏன் தான் நீ இவ்வளோ பேச்சு பேசுகிறியோ அப்படின்னு அவங்க அப்பா அழுத்துக்கிறாரு. ஊரை விட்டு போகிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னால் அந்த பாட்டியோட கையை பிடிச்சிக்கிட்டு அப்பா அழுகுறாரு. உடனே பாட்டி என்ன பண்ணுது, வெடுக்குன்னு கையை பிடிச்சி பிடுங்கிக்கிட்டு, அடைச்சா ஏண்டா இப்படி அழிச்சாட்டியம் பண்ணுற, அழுது ஆற்றுல தண்ணி வந்தால் வெள்ளாமை பண்ணலாம், அழுத கண்ணீரில் என்ன வெள்ளாமையாக பண்ணுறது, புத்தி கெட்டு போச்சா உன் புருஷனுக்கு அப்படின்னு மருமகளை பார்த்து கேட்குறான். என் பிள்ளைகளை நான் கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்கிறீங்க, அப்போ உங்கள் பிள்ளைங்க கூட நீங்கள் இருக்க வேண்டாமா அப்படின்னு அந்த மருமக கேட்ட உடனே, பிள்ளைங்கள விடுதாயி, உன் புருஷன் இருக்கிற இடத்துல தானே நீ இருப்ப அப்படின்னு அந்த பாட்டி கேட்டவுடனே, ஆமாம் அவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னா அந்த மருமக, உன் புருஷன் கூட போய் நீ இரு, என் புருஷன் அடங்கின இடத்துல நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு அந்த பாட்டி பதில் சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணோட அம்மா, அதாவது அந்த மருமக எதுவுமே பேசுறதில்ல, பேசாமல் இருந்துருது. அவங்க அப்பாவும் எவ்வளவோ தடவை கூப்பிட்டு பார்க்குறாரு. கடைசி வரைக்கும் அந்த பாட்டியம்மா வரவே மாட்டேன்ட்டுது. அவர் மட்டும் வேறு ஒரு ஊருக்கு போய் அங்கே அவரோட பழப்பை பார்த்துக்கிட்டு இருக்காரு. பழப்பை பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு மாதம் கொஞ்சம் பணம் அனுப்பிக்கிட்டு இருப்பார். 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஊரில் போய் அந்த பாட்டியை பார்த்துட்டும் வருவார். ஆனால் அந்த பாட்டி என்ன பண்ணும், ராத்திரி வீட்டில் இருந்துட்டு போடா அப்படின்னு சொல்லும்போது அங்கே வீட்டிலையும் இருப்பார். இருந்துட்டு வீட்டுக்கு அந்த பேர பசங்கக்கிட்ட சொல்லுவார், பாட்டி நல்லா இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க, நான் அனுப்பின பணத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மிச்சம் பிடிச்சி ஆட்டுக்குட்டி வாங்கி வளர்க்குறாங்க, நாட்டுக்கோழியெல்லாம் வளர்க்குறாங்க,
நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வருஷம் பங்குனி மாதம் ஊர் திருவிழாவுக்கு எல்லோரும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது பங்குனி திருவிழாவுக்கு ஊருக்கு புறப்பட்டு போகிறாங்க. அங்கே போய் அந்த பஸ் ஸ்டாண்டை விட்டு இறங்கி ஒரு 2 மைல் தூரம் நடந்து தான் ஊருக்கு போகணும். அப்படி ஒரு கிராமம் அது. அந்த அங்கே வர்ற பஸ் எப்படி வரும்னா 3 தடவை தான் வரும். காலையில் ஒரு தடவை வரும், மத்தியானம் ஒரு தடவை வரும், ராத்திரி ஒரு தடவை வரும். 3 தடவை தான் அந்த ஊருக்கே பஸ்ஸு வரும். ராத்திரி எல்லாம் பயணம் பண்ணி காலையில் போய் இறங்குனா இந்த பாட்டியம்மா அங்கே வந்து நிற்கும். அப்போ அவங்க அப்பா சொல்லுவார், இந்நேரத்துக்கு வந்து இந்த பாட்டி நிற்கிது பாரு அப்படின்னுட்டு. ஏன் இந்நேரத்துக்கு வந்த அப்படின்னு கேட்டால் அந்த ஆயா ஒன்றுமே கண்டுக்காது. என்ன பண்ணோம், அம்மாவையும் அப்பாவையும் தாண்டிக்கிட்டு போய் அந்த அக்காவையும் அந்த கதை சொல்லுதில்ல அந்த பொண்ணையும் மட்டும் என்ன பண்ணும், 2 கையாலையும் அணைச்சிக்கும். அணைச்சிக்கிட்டு நெத்தியிலையும் தலையிலையும் மாறி மாறி முத்தம் கொடுக்கும். அப்படியே அது இழுத்து பிடிச்சி அணைச்சி முத்தம் கொடுக்கும்போது இந்த பேர பசங்களுக்கு எப்படி இருக்கும்னா, உடம்பெல்லாம் பூக்களை அள்ளி தெளித்தது மாதிரி சிலிர்த்து போகும். ஆனால் அந்த பாட்டியோட உடம்புல வந்து பெருசாக ஒன்றும் வாசனை இருக்காது, மண் வாசனை தான் அடிக்கும். ஆனாலும் அதுவும் வந்து ரொம்ப மணமாக தான் அந்த குழந்தைங்களுக்கு இருந்தது. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, இதை பாரு அம்மா நாங்களும் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த பாட்டியம்மா சொல்லுது, உன்னை யார் வர சொன்னது, பிள்ளைங்களை அனுப்பிட்டு பொழப்ப பார்க்க வேண்டியதானே, பிறந்த ஊருக்கு வர்றதுக்கு உனக்கு என்ன போஸ்டரை அடிக்கிறது அப்படின்னு கேட்ட உடனே, இவங்க மட்டும் எங்கே பிறந்தாங்க அப்படின்னு அவங்க அப்பா கேட்கும்போது, பெற்றவனுக்கே தெரியாதுன்னா எனக்கு எப்படி தெரியும், சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே நடந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே அந்த பாட்டி என்ன பண்ணுது, அடுப்பை பற்ற வச்சு எல்லாருக்கும் சூடாக சுக்கு தண்ணி போட்டு கொடுக்குது. அந்த வீடு எப்படி இருக்குன்னா, நல்ல சாணம் போட்டு மொழுகி சுத்தமாக இருக்குது. இந்த பிள்ளைங்களெல்லாம் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு ஒரு ஓலைப்பட்டி ஒன்று எடுத்துக்கிட்டு வந்து அந்த பாட்டியம்மா பக்கத்தில் உட்காடுறாங்க. உள்ளார என்ன இருக்குன்னா, அந்த ஓலைப்பட்டிக்குள்ளே அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் பேர பசங்களுக்கு, அதாவது பேர பசங்களுக்கு தோடு, ரிப்பனு, இந்த தலையில் போட்டுக்கிறது எல்லாத்தையும் அந்த பாட்டியம்மா வாங்கி வச்சுருக்கு. இந்த பிள்ளைங்களுக்கு ஒரே ஆச்சரியம். உடனே அந்த பேத்தி கேட்குறா, இதெல்லாம் நீங்கள் எங்கே போய் வாங்குனீங்க அப்படின்னு வந்து அந்த பேத்திங்க இருக்கும்போது மருமக வந்து மாமியாரை பார்த்து கேட்குறா. எல்லாம் கடையில் தான், வேற என்ன கம்மாக்குள்ளையா கிடக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டே கிண்டல் தான். பாட்டி அம்மாவை பார்த்துட்டு சிரிக்குது. பாட்டியை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும், நல்ல வரிசையாக பல் இருக்கும், நல்ல பெரிய பெரிய கண், உடம்பு ரெட்டை நாடி சரீரம், நல்ல காதெல்லாம் அழகான காது. அந்த மாதிரி அந்த அம்மா ஓயாத உழைப்பு, ஆனால் அதே சமயம் வாயும் ஓயாதுன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டுமே அவளுக்கு அந்த பாட்டிக்கு அழகாக தான் இருந்தது. வெளியே இருந்து வந்த பதட்டத்தோடு அவங்க அப்பா என்ன பண்ணார், என்னம்மா மேயிற கோழி ஒன்றை கூட காணும், ஒன்றே ஒன்று மட்டும் அந்த மூலையில் முடங்கி கிடக்கு, மற்றதெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு கேட்குறாரு. உடனே இந்த பொட்டலத்துலேருந்து எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துக்கிட்டு இருந்ததில்ல அந்த பாட்டியம்மா, அது சொல்லுது, எல்லாம் சந்தைக்கு போய் காசாக மாறி சாமானாக மாறி வீட்டுக்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நடக்க ஆரம்பிக்குது. எல்லாத்தையுமே விற்றுட்டேன் அப்படின்னு அப்பா கேட்டோன்னே, ஏன்பா அதுக்கு தானே வளர்த்தேன், பிள்ளைங்க வரும்போது ஆசைப்படுறத வாங்கி கொடுக்காம சும்மா சுற்றி திரியறதுக்காக நம்ம கோழி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்த பாட்டியம்மா முன்னால் போயிடுறாங்க. போனவங்க மறுபடியும் திரும்பி அந்த அவங்க பையன்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அந்த ஒத்த கோழியை அடக்கி விட்டுருக்கேன், அடை 6 முட்டை, அதுக்கிட்ட போயிடாதீங்கடி, விரட்டிடும், கோபமாக இருக்கும் அந்த கோழி. அந்த கோழிக்கு இந்த அம்மா ஒரு பேர் வேற வச்சுருக்கு, சிலிப்பின்னு. அந்த கோழி கருப்பாக இருந்தாலும் முகமெல்லாம் செவந்து கிடக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஒரு பேத்தி சொல்லுது, பாட்டி எனக்கும் பார்க்கணும், காட்டுறியா அப்படின்னொன்னே, வா அப்படின்னு அந்த பாட்டி கையை பிடிச்சி அந்த பேத்தியை கூட்டிகிட்டு போகுது. ஒரு பெரிய திண்ணையில் ஒரு மூலையில் ஒரு பெரிய மூங்கில் கூடையில் ஆயா சொன்ன மாதிரி கோழி அடக்காத்துக்கிட்டு கிடக்குது. பக்கத்துலேயே ஒரு தட்டில் குருண அரிசியும் இன்னொரு தட்டில் தண்ணீரும் இருக்குது. எங்கள் 2 பேரையும் பார்த்த உடனே அந்த கோழி என்ன பண்ணுது, தக் 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 அப்படின்னு ஒரு சத்தத்தை எழுப்புது. அந்த சத்தம் ஒரே சீராக இருக்குது.
ஆயா அப்படியே நகர்ந்து 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 அந்த கோழி பக்கத்தில் போன உடனே அந்த கோழி சத்தம் போட்டு கத்த ஆரம்பிக்குது. பார்த்தோன்னா ஆயா சொல்லுது, இதை பாரு இங்கே வந்துடாத அப்படின்னு அந்த பேத்தியை தடுத்து நிறுத்திட்டு, இந்த கோழிக்கு பேர் என்ன தெரியுமா? சிலிப்பி. எந்த நேரமும் ஆட்டிக்கிட்டு தான் திரிவா. கூப்பிட்டேன்னு வச்சுக்க, எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுவா. ஆனால் பாரு, அடக்காக்க உட்காந்ததும் ஆளும் குணமும் மாறிப்போச்சு. அது அப்படி தான் ஆகும். நீ கிட்ட மட்டும் போயிடாத, போனின்னா கொத்தி விடுவா அப்படின்னு ஆயா சொல்லிட்டு, அதே மாதிரி கோழி என்ன பண்ணுது, கழுத்து மயிரெல்லாம் அப்படியே சிலுத்துக்கிட்டு ஒரு சத்தம் கொடுக்குது. என்னை மட்டும் அவள் ஒன்றும் செய்ய மாட்டாள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த பாட்டி அங்கே போய் 2 கையாலையும் அந்த சிலிப்பின்னுங்கிற கோழி இருக்குல்ல, அதை தூக்கி முகத்தை இடது கை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த பேத்திக்கிட்ட சொல்லுது, அவள் அடி வயிற்றில் கையை வச்சு பாரேன் அப்படின்னு சொல்லுது. இந்த பேத்தி என்ன பண்ணுது, அப்படியே மெதுவாக அது அடி வயசு கை வைக்க போகுது. பாட்டி சொல்லுது, இதை பாரு பயப்படாமல் தொடு, தலை இந்த பக்கம் தானே இருக்குது, கொத்த மாட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே அந்த சிலிப்பியை தூக்குன இடத்துல நல்ல வெளிர் மஞ்சளில் ஒன்றோடு ஒன்று உரசிக்கிட்டு இருக்கிறது மாதிரி 6 முட்டை அப்படியே இருக்குது. அப்போ அடி வயிற்றை தொட்டு பார்த்தா நல்ல ஜுரம் அடிக்கிற மாதிரி சூடாக இருக்குது. இன்னே அந்த பேத்தி கேட்குது, என்ன பாட்டி இப்படி சுடுது? உடம்பில் இருக்கிற சூட்டை பூரா அடி வயிற்றுக்கு கொண்டாந்துடும் இந்த சிலிப்பி. அந்த சூட்டில் தான் முட்டைக்குள்ளார அந்த திரவமாக இருக்குல்ல, தண்ணி மாதிரி, அதெல்லாம் உயிராக மாறி குஞ்சாயிடுது. பெருசாக இது இறை எடுக்கெல்லாம் போகாது. 3 வாரத்துக்கு பசியை தாங்கிக்கும். ஏற்கனவே அது உடம்பில் இருக்கிற கொழுப்பு இருக்குல்ல, அதுலேயே அது பழச்சிக்கும். நாம் கொஞ்சம் குருணையும் தண்ணியும் பக்கத்தில் வச்சிட்டோன்னு வச்சுக்கையன், சோர்ந்து போகாமல் அதை தின்னுடும் அப்படின்னு சொல்லிட்டு சிலிப்பியை முட்டை மேலே வச்சுட்டாங்க அந்த அம்மா. ஆயா இவ்வளவு நேரமும் கெக்கரன்னு கத்திக்கிட்டே இருந்த அந்த சிலிப்பி அப்புறம் கொஞ்சம் அடங்குச்சு. ஊருக்கு வந்ததுலேருந்து அக்காவை பொண்ணு கேட்டுக்கிட்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருந்ததுன்னு இருந்தது. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பக்கத்தில் இருந்து ஒரு ஊரில் இருந்து ஆளுங்கள்லாம் பொண்ணு பார்க்க வரப்போகிறாங்க அப்படின்ன உடனே அந்த பெரிய பேத்தி சொல்லுது, எதுக்கு இப்படி அவசரமாக பிடிச்சி தள்ளுறீங்க அப்படின்னு கோச்சுக்குது. அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, இந்த பாரு எல்லாம் பருவத்தில் பக்குவமாக நடக்கணும், பருவம் தள்ளுனா எல்லாமே பழுதாயிடும் அப்படின்னு சொல்லி அக்காவை கல்யாணத்துக்கு ஒப்புக்க வச்சுட்டாங்க. பொண்ணு பார்க்க வந்தவங்க எல்லாருக்கும் அந்த பொண்ணை பிடிச்சிருச்சு. பையனும் கற்பாக தான் இருக்கான், ஆனால் திருத்தமாக லட்சணமாக இருக்கான் அப்படின்னு அந்த பாட்டிக்கு ஒரு எண்ணம். அந்த பையனுக்கும் பையனோட அம்மா அத்தை எல்லாருக்கும் பாட்டியையும் ரொம்ப பிடிச்சி போயிட்டு, சம்மதம்னு சொல்லிட்டீங்க, சம்மந்தக்காரவங்களாக ஆக போகிறீங்க, கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தான் போகணும் நீங்கள் அப்படின்னு ஆயா சொல்லும்போது மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களால மறுக்கவே முடியல. எப்போவுமே ஆயா அப்படி தான், மறுக்க முடியாத மாதிரி தான் பேசுவாங்க. அப்படி ஒரு பேச்சு திறமை அந்த அம்மாவுக்கு. உடனே அந்த ஆயா என்ன பண்ணுது, எல்லோரும் பேசிக்கிட்டு இருங்க, 1/2 மணி நேரத்தில் சமைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்த அவங்க அம்மாக்கிட்ட, போ நீயும் போய் உட்காந்து மற்ற விவரத்தை எல்லாம் பேசு அப்படின்னு வச்சுட்டு, இந்த பாட்டியம்மா சேவூர்னு ஒரு ஊரில் இருந்து வந்த அத்தை பெரியம்மா கூடவே இந்த பேத்தி எல்லாம் சேர்ந்து சமைக்க போகிறாங்க. தக்காளி குழம்பு வச்சு புடலங்காய் பொரியல் பண்ணி அவரைக்காய் கூட்டு அப்பளம் இதெல்லாம் செய்யும்போது போதும் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன ஆகுது, தக்காளி குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த ஆயா எழுந்திரிச்சு போய் அடக்கி விட்டுருந்ததில்ல, இந்த கோழி கீழே உட்காந்துருந்தது பாருங்கள் அந்த முட்டை மேலே, அந்த 6 முட்டையும் கொண்டு வந்து உடச்சி குழம்புல போடும்போதே சொல்லுது, முத சாப்பிட்றாங்க, கவுச்சி சேர்க்கலாமா அப்படின்னு அத்தை கேட்டோன்னே அந்த அம்மா ஏதோ சொல்லிட்டு இந்த பேத்தி போய் என்ன பாட்டி அப்படின்னு கேட்டோன்னே, இந்த பாரு அதெல்லாம் உனக்கு சொல்ல முடியாது, உனக்கு எல்லாம் கல்யாணம் ஆகட்டும் எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிடுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகிடுது, எல்லாம் அவங்கவுங்க சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. மறுநாள் இந்த அடக்கி விட்ட இடத்துல இந்த சிலிப்பி கத்திக்கிட்டே கிடந்தது. ஏன்னா அங்கே முட்டையே கிடையாது.
ஆனாலும் அது என்னமோ முட்டை இருக்கிற ஒரு நினப்பில் போய் அங்கே உட்காந்துக்கிட்டு கத்திக்கிட்டே கிடக்குது. உடனே இந்த பாட்டியம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த சிலுப்பியை பிடிச்சி தூக்கி ஒரு சிமெண்ட்டு தொட்டியில் தண்ணி இருக்குது, அந்த தண்ணியில் தலையை மட்டும் வச்சு நனைச்சி ஒரு 3 தடவை தலையை விட்டுட்டு உடம்பை மட்டும் ஒரு 3 தடவை முக்கி எடுத்து சிலுப்பி கத்த கத்த 2 ரெக்கையும் இறுக்கி பிடிச்சி தண்ணிக்குள்ளார 3 தடவை நனைச்சி சுற்றி தூக்கி விசிறிச்சு. ஏன் அப்படி பண்ணுறன்னு அந்த பேத்தி கேட்குது. இந்த பாரு, முட்டையை எடுத்தது இன்னும் அவள் புத்திக்கு போய் சேரல, அங்கேயே இருக்குன்னு நினச்சிக்கிட்டு சாப்பிடாம கொள்ளாமல் அங்கே போய் உட்காந்துக்கிறான். தண்ணிக்குள்ளே இந்த மாதிரி 4 தடவை அமுக்கி தூக்கணும்னு வச்சுக்கோ, அது வயிற்றில் இருக்கிற அடி சூடு குறைஞ்சிரும், அதுக்கப்புறம் நினப்பும் தெளிஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கோழி என்ன பண்ணுது, உடம்புல 3 தடவை 4 தடவை நனைச்சி தூக்குனாங்கள்ல, அந்த தண்ணியெல்லாம் உதறிக்கிட்டு அப்படியே வாசல் பக்கமாக போகுது. ஆனால் அடக்காத்த திசைக்கு அது போகலை, எதிர் திசையில் தான் அது நடக்க ஆரம்பிக்குது. பாட்டியும் அதை சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ளார போயிடுறாங்க. ராத்திரி அந்த பேத்தி கேட்குது, ஆயா அந்த அடையை கெடுக்காம அவளை குஞ்சு பொறிக்க விட்டுருக்கலாம், மொத போட்ட முட்டையை எடுத்ததால் தானே இந்த சிலுப்பி பாவம் தவிக்குது அப்படின்ன உடனே, இல்லைம்மா, எப்போ அடைக்கி வச்ச முட்டையை எடுத்தாலும் இப்படி தான் அலையும், தண்ணீரில் முக்கி எடுத்துட்டா அந்த அடை மயக்கம்லாம் தானாக தெளிஞ்சிடும் அப்படின்னு அந்த பாட்டி சொன்னாங்க. ஆனால் மறுநாள் காலையில் பார்த்தா சிலுப்பி அடை தேடாமல் மறுபடியும் அடை வச்ச இடத்துலையே போய் முகம் செவக்க உட்காந்து கிடக்கு. உடனே இந்த பேத்தி என்ன பண்ணுது, ஓடி போய் ஆயா கிட்ட போய் சொல்லுது. ஆயா சட்டுன்னு எழுந்திரிச்சு வந்து, கிறுக்கு கோழியை இறை எடுக்காமல் இருந்தால் இழைச்சி போயிடுவேன், இரு வாரேன் அப்படின்னுட்டு அதுக்கு எப்படி இதை புரிய வைக்கணும் அப்படின்னுட்டு போகுது. போய் பார்க்குறவங்களுக்கு அது போகிற வேகத்தை பார்த்தா கோவமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் ஆயா கோவக்காரியே கிடையாது, அது ரொம்ப கருணையானது. அது காலை மிதித்ததும் கத்துறத கோவம்னு நினைக்கிறவங்க என்னமோ நினச்சிட்டு போகட்டும், மிதித்தாலும் பேசாமல் மூடிக்கிட்டு நிற்கணும்னு நினைக்கிறவன் தான் மூர்க்கன், எதிர்த்து கத்துறது ஒன்றும் மூர்க்கத்தனம் இல்லை அப்படின்னு பாட்டி பல தடவை சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அவங்க சத்தம் போடுறது நல்லதுக்கு தான் அப்படின்னு இந்த பாட்டி நினச்சிக்கிட்டே பின்னாலேயே வருது. இந்த பாட்டி என்ன பண்ணுறாங்க, அப்படியே பாட்டியும் பேத்தியுமா வர்றாங்க. பாட்டி மேலே திண்ணை மேலே ஏறி அங்கே மேற்கு மூலையில் தானே அடக்கி உட்காந்துருக்கு அந்த சிலுப்பி, அந்த சிலுப்பியை சடக்குன்னு பிடிச்சாங்க. பிடிச்ச வேகத்தில் என்ன பண்ணாங்க, குத்துக்கால் வச்சுக்கிட்டு உட்காந்தாங்க. உட்காந்து சிலுப்பியோட 2 காலையும் ஒரு சேர்த்து பிடிச்சி தன்னோட வலது காலுக்கு கீழே அப்படி அமுத்தின மாதிரி பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த கோழி என்ன பண்ணுச்சு, ரெக்கையை அடித்து சத்தம் எழுப்புது. இந்த ரெக்கையும் சேர்த்து பிடிச்சி இடது காலுக்கு கீழேயும் அமுக்கிட்டாங்க ஆயா. அமுக்கின உடனே இந்த பேத்தி, ஐயோ என்ன ஆயா என்ன பண்ணுற பாட்டி அப்படின்னு கேட்குது. உடனே அந்த பாட்டி என்ன பண்ணுது, ஒன்றுமே சொல்லாமல் கையால் சும்மா இருங்கிற மாதிரி கையை காட்டிட்டு சிலுப்பியோட ரெக்கையிலேருந்து ஒரு சின்னோண்டு சிறகை பிடிச்சி பறித்து சிலுப்பியோட மூக்குக்கு மேலே ஒரு சின்ன பகுதி இருக்கும், அந்த அலகுக்கு மேலே ஒரு சின்ன பகுதி, அதுக்குள்ளார குத்தி அந்த சிறகை அப்படி வெளியில் இழுத்து அந்த சிறகை சரியாக மையத்தில் அந்த மூக்கு மேலே வச்சிருது. வச்ச உடனே வச்சுட்டு சிலுப்பியை தூக்கி தரையில் விட்டுடுச்சு அந்த பாட்டி. உடனே இந்த பேத்தி கேட்குது, என்ன பாட்டி பண்ணுன அப்படின்னு கேட்குது. என்ன, எல்லாம் வைத்தியந்தான், இனி பாரேன் அடக்காக்கவே மறந்துடும், காணா போன முட்டையும் மறந்துடும், இன்னுமே நினப்பு பூரா எங்கே இருக்கும் தெரியுமா, மூக்கு மேலே தான் இருக்கும், இந்த மூக்கு மேலே இருக்கிற சிறகு மேலே தான் இருக்கும். ஒன்றை மறக்கணுன்னா இன்னொன்று நினைக்கணும், ஒரு நினப்பு வர்றதுக்கு ஒரு நினப்பு மறந்து போகும், இதுதான் வைத்தியம் அப்படின்னு ஆயா சொல்கிறாங்க. இதை தான் எழுத்தாளரும் நமக்கு சொல்கிறாரு. என்னென்னா, ஒரு நினப்பு வரும்போது தான் இன்னொரு நினப்பு மறக்கும். அந்த மாதிரி நம்முடைய மனசுக்குள்ளார சில நினைவுகள் போக மாட்டேன்னு மறுக்கும்போது அது நமக்கு சில சமயத்தில் ரொம்ப துன்பத்தையும் வருத்தத்தையும் கூட கொடுக்கும், மன சங்கடத்தை கொடுக்கும்.
அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது வேற ஒரு நினைப்பை அந்த இடத்துல கொண்டாந்து வச்சுக்கிட்டு இருந்தால் நம்ம மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படிங்கிறத கூட அந்த எழுத்தாளர் சொல்கிறதா தான் நான் உணர்ந்தேன். உறவு சிக்கலை கூட இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கும்போது அதே நினைவில் இருக்கும்போது அந்த உறவுகள்லையும் சிக்கல் வருது. ஆனால் அதிலேருந்து நாம் விலகும்போது அந்த உறவு சிக்கலும் போய்விடும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கதை உணர்த்துவதாக நான் நினச்சேன். அதுக்கப்புறம் அம்மா, பெரியம்மா, அத்தை எல்லாருமா நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பொண்ணுக்கு கல்யாணமாச்சே அப்படின்னு சொல்லும்போது, பொண்ணு என்ன பண்ணுவாங்க போய் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பெரியம்மா சொல்கிறாங்க, எல்லாம் புது இடத்துக்கு போனதும் தன்னாலேயே பழகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த பேத்திக்கு என்ன தோணுதுன்னா, அந்த மூவரின் மூக்கின் மேலும் சிறிய சிறகு ஏதோ குத்தி இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. அக்கா மூக்கிலையும் கொஞ்ச நாள் கழித்து இந்த மாதிரி சிறகு ஏறிடும் அப்படின்னு அந்த பேத்தி நினைக்கிற மாதிரி அந்த கதையை அவர் முடிச்சிருக்காரு. மிக சிறப்பான கதை. இதை படிக்கும்போது உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் அதை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். தொடர்ந்து கேளுங்க.